ஹாய் ஆல். இது ஒரு ஃபெலோ பேக்கராக என்னோட அட்வைஸ். இட்ஸ் அபவுட் அவன் யூசேஜ். ஓகே, ஆக்சுவலி எனக்கு வந்து கிறிஸ்மஸ் ஆர்டர் அப்போ என்னோடய அவனோட நான் எப்போயுமே யூஸ்வலாக பேக் பண்ணுற டைமிங்கோட கூட டைமிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் நினச்சேன் இதை வந்து கேர்லெஸ்ஸாக நான் விட்டுட்டேன். இதை வந்து கன்சிடர் பண்ணாமல், ஏன்னா என்கிட்ட அவன் தெர்மோமீட்டர் இல்லை. அது நான் இன்னைக்கு வரைக்கும் அதை நான் யூஸ் பண்ணதில்லை. இது தப்புன்னு இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன். நியூ இயர் அன்னைக்குமே குக்கீஸ் பேக் பண்ண எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. லேட்டர் ஒன்லி ஐ ரியலைஸ் தட் அவனில் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொங்கல் டைமில் ஐ கால்டு கால் த டெக்னீஷியன். அவங்க சொன்னாங்க தெர்மோஸ்டாட் போயிருக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ரிப்பேர் பண்ணிக்கலாம், அப்புறமேல் ரிப்பேர் பண்ணிக்கலாம் நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் சடனாக இப்போ ஆர்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரவும் நான் யூஸ் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேக் பேக் பண்ணேன். நார்மலாக டைம்லேயே பேக் ஆகிடுச்சு. அதனால் சரி, அப்போ தெர்மோஸ்டாட் நார்மலாக தான் இருக்குது போலன்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக ஆர்டர்ஸ் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எஸ்டர்டே நைட்டு வந்து நான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பேக் பண்ணப்போ எனக்கு வந்து ப்ரௌனிஸ் வந்து கொஞ்சம் ஃபட்ஜியாகவே வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் மேபி நான் வந்து பட்டர் வந்து அதிகமாக ஆட் பண்ணிட்டேன் போல். டக்குன்னு மெஷர்மெண்ட் வந்து 5 கிராம்ஸ் கூட எடுத்துட்டேன். அதனால தான் இருக்கும்னு நினச்சி நான் விட்டுட்டேன். இன்றைக்கி ஈவினிங் நான் ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அவனை ப்ரீஹீட் பண்ணும்போது பார்த்தா அவன் சில்லுன்னே இருக்குது, ஹீட்டே ஆகலை. சடனாக அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு வேறு டெலிவரி 2 ஹவர்ஸில் கொடுத்தாகணும். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் கேட்டேன். அவங்க டைம் பீயிங்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. பட் தென் அவங்களோட அவனும் ஒர்க் ஆகலை. சடனாக புகஞ்ச மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தவங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கினேன். அவங்க கூட எனக்கு அந்தளவுக்கு பழக்கம் கூட இல்லை. ஷீ ஹெல்ப் மீ. அந்த 1 hour அவங்க கொடுத்த அவன் வச்சு நான் பேக் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரியும் கொடுத்துட்டேன். பட் தென் பேக்கர்ஸ் என்ன மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. அவனோட தெர்மோமீட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, தெர்மோஸ்டாட் போயிடுச்சு இல்லை சரியாக ஹீட் ஆகலை, உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் பேக்கிங் டைமோட எக்ஸ்ட்ரா ஆகுது, டிலே ஆகுதுன்னா ப்ளீஸ் செக் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அவாய்ட் த மிஸ்டேக் லைக் மீ. ஹாப்பி பேக்கிங்.